உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தெரியும் தானே? எவ்வாறாயினும் சில நேரங்களில் அது ஒரு கேள்விக்குறியாகி விடுகிறது. நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கின்றீர்கள், ஆனால் அது கேள்விக்குறியாகி விடுகிறது. ஏன் இப்படி ஆகிறது? ஏன் இப்படி நடக்குது? இந்த கேள்விகள் ஏன், எதற்கு, ஒரு முற்றுப்புள்ளியை அவர்கள் ஒரு கேள்விக்குறி ஆக்கிவிடுகிறார்கள். பாப்தாதாவும் உங்களுக்கு முன்னாடி சொல்லி இருக்கார், ஏன் ஏன்னு சொல்லாதீங்க. ஆனா அதற்கு பதிலாக நீங்க என்ன சொல்லணும்? பறந்து செல்லுங்கள், பறந்து செல்லுங்கள். இல்லைன்னா ஆகா ஆகா என்று சொல்லணும். ஏன் ஏன்னு கேட்கக்கூடாது. பறந்து செல்லணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஆகான்னு சொல்லணும். நீங்க ரொம்ப அவசரமா ஏன் ஏன்னு கேக்குறீங்க. அது அப்படியே உங்களுக்கு திடீர்னு வந்துடுதா? எப்பொழுதெல்லாம் இந்த ஏன் ஏன் அப்படிங்கிறது வருதோ அப்ப நீங்க உடனடியாக ஆகா ஆகான்னு சொல்லுங்க. யாராவது ஏதாவது சொல்றாங்க, செய்யறாங்க அப்படிங்கிற போது நீங்கள் ஆகா நாடகம், ஆகா அப்படின்னு சொல்லணும். ஏன் இவங்க இப்படி செய்யறாங்க, இவங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதாக உங்களுடைய சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அவங்க இப்படி செய்யறாங்க அப்படின்னா நான் இப்படி செய்வேன் அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது. இன்றைய நாள்ல பாப்தாதா என்ன பார்க்கிறார் அப்படின்னா, பாப்தாதா சொல்லணுமா, நீங்க மாற்றத்தை கொண்டு வரணும் இல்லையா? அதனால இன்றைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அலை இருக்கிறது. இரண்டு இடங்களிலும் ஒரு அலை இருக்கிறது. அது என்ன? இது இருக்கணும், இது இப்படிதான் இருக்கணும், எனக்கு இது கிடைக்கணும், இவங்க இதை செய்யணும், இவங்க இதை செய்யணும். நான் சிந்திப்பதும் நான் சொல்வது மட்டுமே நடக்க வேண்டும். நான் சிந்திப்பது, நான் சொல்வது மட்டுமே நடக்க வேண்டும். இப்படி எதிர்பார்ப்பது என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வீணான எண்ணங்கள். இது உங்களை சிறப்பானவர்களாக ஆக்க முடியாது. அதனால் பாப் தாதா என்ன பார்த்தார் அப்படின்னா, ஒவ்வொருவருடைய வீணானவற்றின் அட்டவணை என்பது இருக்கிறது. அதனால பாப் தாதா சோதனை செய்தார். பாபா கிட்ட சோதனை செய்வதற்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மிஷின் இருக்கு. உங்களை போல அவர்கிட்ட கம்ப்யூட்டர் கிடையாது. உங்களுடைய கம்ப்யூட்டர் வீணாகி கூட போகலாம். எவ்வாறாயினும் பாப்தாதா கிட்ட வெகு வேகமாக செக் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் இருக்கு. அநேகமானவர்கள் வீணான எண்ணங்களை முழு நாளிலும் அவ்வப்போது வீணான எண்ணங்களை கொண்டிருக்கின்றீர்கள். அதனால என்ன நடக்குது அப்படின்னா, வீணான எண்ணங்களின் பாரம் அப்படிங்கிறது பாரமாக இருக்கு. வீணானவற்றினுடைய கனம் பாரமாக இருக்கிறது. சிறப்பான எண்ணங்களின்
அவ்வப்போது நீங்கள் கொண்டிருக்கும் அந்த வீணான எண்ணங்களின் பாரம் அதிகமாக இருக்கிறது. அது உங்களுடைய தலையை பாரமாக்கி விடுகிறது. உங்களுடைய முயற்சிகளை அது உங்களை தன் பக்கம் ஈர்த்து விடுகிறது. இதனால்தான் உங்களுடைய எண்ணங்கள் குறைவாக இருக்கும் பொழுது அது சுய முன்னேற்றத்திற்கு ஒரு லிஃப்டாக வந்து பயன்படும். நீங்கள் முயற்சி என்ற ஏணியில் ஏற வேண்டும். ஆனால் சாந்தி. सभी நீங்கள் बैठे ராஜரிகமான देखा जाता குழந்தைகள். है उनका बोलना இன்றைய देखना தலைப்பு चलना சத்யத்தாவின் खाना தேவி. पीना उठना बैठना हर कर्म में सभ्यता பிராமண सत्यता குழந்தைகள், நீங்கள் स्वतः ही மிகவும் दिखाई देती है ராஜரிகமானவர்கள். உங்கள் முகத்திலிருந்தும் ऐसे नहीं कि நடத்தையிலிருந்தும் मैं तो மற்றவர்கள் सत्य को உங்கள் सिद्ध நல்ல कर रहा हूँ பண்புகளையும் और சத்தியத்தையும் அனுபவம் सभ्यता செய்ய हो வேண்டும். ही नहीं तो ராஜரிகமான यहाँ ஆத்மாக்கள் राइट நல்ல नहीं है। பண்புகளின் தேவிகள் என்று अभी அழைக்கப்படுவார்கள். हम मोइनी दीदी से அவர்கள் सुनेंगे। பேசுகின்ற, மற்றவர்களை மதிக்கின்ற, நடக்கின்ற, உண்கின்ற, அருந்துகின்ற முறைகளும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அவர்களின் இயல்பான நல்ல பண்புகளையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தும். நீங்கள் உண்மையை நிரூபிக்க முயற்சி செய்வதாகவும் ஆனால் எவ்வித பண்புகளும் கொண்டிராதவராகவும் இருக்கக்கூடாது. இது சரியாக இருக்காது. இப்பொழுது நாம் மோகினி தேவி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। बाबा जो धारणाएं बता रहे हैं वह केवल ब्राह्मण जीवन में, ब्राह्मण परिवार में नहीं, लेकिन लौकिक ஒவ்வொரு நாளும் परिवार में, நமக்கு लौकिक दुनिया में भी उसकी मान्यता है। விஷயங்களை கூறுகின்றார். இது பிராமண क्योंकि एक குடும்பத்திற்காக मनुष्य का மட்டுமல்ல, चेहरा உலகாய खासकर மக்களும் मुख से जो கூட இதை बोला வந்து जाता है விரும்புகிறார்கள். उससे उसकी முகம் पर्सनालिटी மற்றும் कहो, வார்த்தைகள் सभ्यता कहो, कैसे அவை परिवार से है, ஒரு மனிதரின் குணாதிசயத்தை उसकी गुणता और வெளிப்படுத்துகிறது. निष्ठा எந்த सब குடும்பத்தை पता चलता है। அவர்கள் சார்ந்தவர்கள், कोशिश ये அது करनी வந்து चाहिए कि அவர்கள் अगर आपको பேசும் सत्यता வார்த்தைகளின் बतानी மூலம் भी है தெரிய இருக்கிறது. तो नम्रता से बताइए, और अगर वो सत्य है तो सिद्ध करना और जिद की जरूरत है नहीं, क्योंकि सत्यता जब बोली जाती है और सभ्य तरीके से बोली जाती है எங்கு வந்து तो उसको சத்தியம் स्वीकार இருக்குமோ, करना सहज हो जाता है। சத்தியம் बाबा என்பது कितना भी बताते हैं। अभी थोड़ी देर पहले हमने सुना, बाबा ने कहा कि जो कहते रहते ना, क्यों हुआ, कैसे हुआ, ऐसा नहीं होता, वैसा नहीं होता है, थोड़ा बिंदु लगाओ।
अपने अनादि आदि स्वरूप में நீங்கள் होके ஏன் सोचो। ஏன் என்று ये नहीं कि கேட்டுக்கொண்டே हम இருக்கக்கூடாதுன்னு परिस्थिति को பாபா ठीक करना சொன்னார். चाहते हैं, परंतु उसको परिस्थिति को ठीक करने के लिए भी उसको உங்களுடைய बढ़ाना ஆதியான थोड़ी होता, அனாதியான लंबा चौड़ा சுரூபத்தில் थोड़ी நீங்கள் करना है। நிறைத்திருந்து ஒரு अपनी स्थिति के முற்றுப்புள்ளி आधार வையுங்கள். से விஷயங்களை कल बच्चन பெரிதாக்க बाबा ने कहा வேண்டாம், முற்றுப்புள்ளி வையுங்கள். वातावरण बनाना, इस पर भी अटेंशन जरूरी है। वातावरण बनाना मतलब कोई भी बात को हमको சூழலை உருவாக்க फैलाना नहीं வேண்டும் है, என்று பாபா சொன்னார். அது போல उसका हल निकालना ஒரு है சூழலை உருவாக்குவதுன்னா कि भविष्य அந்த में क्या हो விஷயங்களை सकता है, சூழலில் பரவச் செய்யாமல் இருப்பது. बदले की भावना ना हो। तो ये बहुत ही थोड़ा ध्यान देने की बात है। मुझे बहुत रोज यही ध्यान में आता है कि हम कैसे ஒவ்வொரு ब्राह्मण நாளும் परिवार நான் के பாபா धारणा को சொல்லும் बदल விஷயங்களை जाए। நாம பயிற்சி செய்வேன். क्योंकि अगर आप कहीं भी, हाँ, अगर आप अलौकिक परिवार में, ईश्वरीय परिवार में किसी भी तरह से सभ्यता से नहीं बोलते இங்க तो एक दिन இந்த लौकिक में भी हो सकता है। நல்ல ஒரு தெய்வீக குடும்பத்துல இருந்து நல்ல इसलिए நடத்தையை நீங்க अपने தெரிஞ்சுக்கிறீங்க, बोल पर, அதை अपने चेहरे பழகுறீங்கன்னா அந்த पर சுபாவத்தை நீங்க आवेश உருவாக்குறீங்க. में आना, அதுல सत्य को सिद्ध करते உங்களுடைய करते आवेश में आ जाते हैं, क्रोध में आ जाते हैं, எந்த தெய்வீக குணங்களை நீங்க தாரணை பண்ணுங்க. बदले की भावना हो जाती है। वो सब नहीं होना சில चाहिए। நேரத்துல நீங்க तो உண்மையான बाबा कहते விஷயத்தை हैं சொல்ல कि வருவீங்க, ஆனா உங்களுக்கு அப்ப கோபம் வரும். सभ्यता के அப்படிப்பட்டதாக देवी, இருக்கக்கூடாது. அதனால்தான் பாபா சொல்றார், देवी कहते हैं நன்னடத்தையின் रखो, தெய்விகள் देव कहो அப்படின்னு பாபा छोड़ दो। சொல்றார். मतलब தெய்வ देवी भी தேவி है, देव அப்படின்னு भी நீங்க है। சொல்லும் பொழுது तो इसलिए बाबा कहते हैं कि आप அஹ், ब्राह्मण बच्चे தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் மட்டுமில்லை, தேவதை बहुत बहुत रॉयल தெய்வங்கள், हैं। அதாவது ஆண்களும் இருக்கிறார்கள். குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் ब्रह्मा बाबा ராஜரீகமானவர்கள் बताते हैं, அப்படின்னு பாபா சொல்றாங்க. ममा थी, हमारी பிரம்மா दादी பாபா थी, நீங்க பார்த்திருக்கீங்க, மம்மா நம்மளுடைய தாதிகள் अनेक எல்லாரையும் நீங்க பார்த்திருக்கிறீங்க. दादी அவங்க எல்லாம் प्रकाश ரொம்ப मणि को ராயலா देख के ராஜரீகமாக இருந்தார்கள். बहुत தாதி रॉयल लगते பிரகாஷ் हैं। மணியை நீங்க பார்க்கும்போது नम्रता के कारण அவர்களுடைய उनका बोल ராஜரீக भी बहुत தன்மையை मीठा உங்களால लगता है। பார்க்க முடியும். तो इसलिए बाबा कहते हैं कि இந்த आपका ஆதி चेहरा ரொம்ப और ராயலாக चलन இருந்தாங்க, ரொம்ப दोनों இனிமையானவராக ही இருந்தாங்க. सत्यता की மற்றவர்களும் கூட உங்களுடைய நன்னடத்தையை सभ्यता மற்றும் சத்தியத்தை अनुभव करें। உங்களுடைய चेहरा முகம் और மற்றும் चलन நடத்தையிலிருந்து அனைவரும் அனுபவம் दोनों செய்வதாக இருக்க सभ्यता का வேண்டும். अनुभव कराएं। बाबा कहते हैं वैसे भी रॉयल आत्माओं को सभ्यता की देवी कहा जाता है। ராயல் ராஜரிகமான ஆத்மாக்கள் हर प्रकार से संयम कहो, நன்னடத்தையின் தேவிகள் என்று अपने அழைக்கப்படுவார்கள். देखने में, बोलने में, हर बात में அங்க संयम பொறுத்து की கொள்ளும் बहुत சக்தி, आवश्यकता है। நீங்க तो எப்படி बाबा कहते பேசுறீங்க, हैं उनका बोलना, உங்களுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கு, उनका देखना, उनका चलना, அவர்கள் खाना पीना। மற்றவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறாங்க, எப்படி பேசுறாங்க, तो எப்படி बाबा कहते हैं நடக்கிறாங்க, उठना बैठना हर कर्म में सभ्यता, எல்லாமே और सत्यता நன்னடத்தையும் स्वतः சத்தியமும் ही வெளிப்படும் दिखेंगे। விதமாக இருக்கும். ऐसे नहीं कि सत्य को सिद्ध कर मैं तो सत्य को सिद्ध कर रहा हूं और सभ्यता हो ही नहीं। तो यह राइट नहीं है। जो समझदार होंगे சத்தியத்தை நிரூபிக்கிறேன் அப்படின்னு அதுல நன்னடத்தை तो இல்லாமல் இருந்தால் அது சரியாக खास இருக்க करके முடியாது. सभ्यता का ஆனால் बोल யார் बोल से ही ஒருத்தர் पहले होता है ना। तो அறிவு उसके बोल உடையவர்களாக के होते ना, இருக்கிறாங்களோ அவங்க लूज அவர்கள் होते हैं। பேசுவதற்கு முன்பாக அவர்களுடைய வார்த்தைகளை कोई बड़ा है, कोई छोटा है, कोई समान है। நன்னடத்தை உடையவர்கள் அவர்களுடைய வார்த்தைகள் सभ्यता में रिस्पेक्ट देनी, சரியானதாக ஏற்புடையதாக இருக்க सभ्यता முடியாது. का पहला அவர்கள் नियम ही है வார்த்தையில் மரியாதை रिस्पेक्ट। இருக்காது. तो रिस्पेक्ट देंगे तो நன்னடத்தை बोलेंगे रिस्पेक्ट। உடையவர்கள் என்பது முதலில் மற்றவர்களுக்கு तो उससे மரியாதை क्या है கொடுக்க कि வேண்டும். உங்களுடைய एक दूसरे வார்த்தைகளின் के மூலம் प्रति संबंध ஒவ்வொருவருக்கும் अच्छे रहते மரியாதை हैं, கொடுங்கள். அதனால एक என்ன दूसरे के நடக்கும் प्रति அப்படின்னா உங்களுடைய सद्भावना रहती உறவு है। முறைகள்
कई बार हम सोचते हैं ये तो ஒருவர் छोटे हैं, மற்றவருக்காக மரியாதை तो भी கொண்டிருக்க बोलेंगे முடியும். ठीक है, लेकिन சில நேரத்துல वो छोटे सीखते அவங்க क्या है? எப்படி இருக்காங்க, बड़ों நம்மை से। விட அவங்க சின்ன வயசுல இருக்காங்க அப்படின்னு நம்ம எது अगर आप சொன்னாலும் किसी को சரி डांट அப்படின்னு लगाते हैं நினைக்கிறோம். ஆனா तो वो அப்படி भी आगे இருக்கக்கூடாது. दूसरे को डांट लगाएगा, எதுல சிறியவர்களாக उसको वही இருந்தாலும் मिलाता है। பெரியவர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் நாம் மரியாதை கொடுக்கணும், சரியான तो इसलिए வார்த்தைகளை பேசணும். अच्छे परिवारों में ஏன்னா நீங்க வயசுல சின்னவங்களா कभी किसी இருக்கிறவங்க को கிட்ட நீங்க சரியில்லாத வார்த்தைகளை பேசுனீங்கன்னா जोर से அவங்களும் बोलना, அதையே थप्पड़ கத்துப்பாங்க. मारना, ஆனா உலகாய शब्द बोलना ठीक ராஜரிகமான नहीं होता, குடும்பத்துல பார்க்கும்போது क्योंकि जो आप देते हैं யாரும் वो कहीं சரியில்லாத नहीं आता। வார்த்தைகளை பயன்படுத்த माட்டாங்க. इसलिए हमें बहुत ஏனென்றால் நீங்க इन बात உங்களுடைய का ध्यान வார்த்தைகளின் रखना है மூலம் कि என்ன हमारा चेहरा மற்றவர்களுக்கு और சொல்லிக் चलन கொடுக்கிறீங்களோ அதை தான் कोई அவர்கள் अगर कॉपी करे கற்றுக்கொள்வார்கள். भी तो दूसरों का भी कल्याण हो। आश्चर्य तो ये होता है कि जिसको अवगुण देखना ம். हो, बोलना हो, तो उसे तो कहाँ से न कहीं से कोई बात मिल ही जाती யார் है। மற்றவர்களுடைய பலவீனங்கள குற்றம் குறைகளை शेष பார்த்துக்கிட்டே देखो இருக்கிறாங்களோ अनेकों गुण அவங்களுக்கு देखो, ஏதாவது ஒன்று கிடைத்த வண்ணமே இருக்கும். तो ये बहुत ஆனால் ही बाबा மற்றவர்களிடம் आजकल இருக்கும் बहुत कह விசேஷ रहा है தன்மையை चेहरा और பார்த்தும் அந்த चलन, விஷயத்தை நாம் வளர்த்து கொள்ளணும். பாபா शांत நமக்கு स्वरूप रहो। உங்களுடைய முகத்தின் जैसे மூலம் हमारा बाबा உங்களுடைய धैर्यदाती, நடத்தையின் மூலம் இதை நீங்க तो ये செய்யுங்க अच्छे गुणों के அப்படின்னு लक्षण है ना, பாபா अच्छे நமக்கு சொல்லிக் मैनर्स हैं। கொடுக்கிறார். कोई இது कोई बात बोल रहा है, நன்னடத்தையாகும். काटनी नहीं चाहिए बात, उसको யாரோ पूरी ஒருத்தர் करने ஒன்று दो। சொல்றாங்க அப்படின்னா ये बहुत நீங்க बड़ी सफलता है। அதுல நடுவுல कई குறுக்கல बार बात பேசக்கூடாது, पूरी नहीं அவர்கள் होती तो अपनी முடிக்கட்டும். बात இது ஒரு काट हो जाता है, நன்னடத்தையாகும். सुनो तो सही ना। சில நேரங்கள்ல அவங்க முடிக்க கூட तो மாட்டாங்க. मैनर्स में நீங்க உங்களுடைய बहुत अंदर விஷயங்களை में சொல்ல धैर्यता, ஆரம்பிச்சிருவீங்க. गंभीरता, அப்படி இல்லாம மற்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேளுங்க. वही அதனால फल நம்ம देगा। கிட்ட நிறைய कल्चर कहो, பொறுமை இருக்கும், सभ्यता कहो, ராஜரீக தன்மை இருக்கும், तो बाबा हमेशा இனிமை जिन இருக்கும். बच्चों में இந்த ஒரு इस तरह கலாச்சாரத்தை की தான் நாம் सभ्यता பாபா होती है கிட்ட இருந்து बहुत கற்றுக்கிறோம். पसंद பாபா करता நமக்கு था। இதை கற்றுக் கொடுக்கின்றார். யாருக்கு और இப்படிப்பட்ட कोई रफ மரியாதை बोलते थे இருக்குமோ அவர்களை तो பாபா बाबा को ரொம்பவும் बिल्कुल நேசிப்பார். अच्छा नहीं लगता था, तो इसलिए सम्मान में रह யார் के सबको தேவையில்லாத सम्मान देना வார்த்தைகள் ரொம்ப ஒரு सबसे बड़ी सभ्यता है। ரஃப் அப்படின்னா ரொம்ப கரடுமுரடான வார்த்தைகள் இதையெல்லாம் பயன்படுத்துவது இருக்க अव्यक्त வேணும். मुरली நாம் रिविजन மரியாதையிலிருந்து சுயமரியாதையிலிருந்து 1929 மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்போம். ज्ञान के रतन और स्नेह के मोती இப்பொழுது நாம் அவ்யக்த முரளியை ரிவிஷன் செய்வோம். 1969 முதல் ஞான ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். முரளி தேதி செப்டம்பர் 5, अव्यक्त वाणी 1975. तारीख है 5 सितंबर ஒரு தேவதையின் 1975। ஸ்திதி. फरिश्ता स्वरूप ஒரு में स्थित தேவதையின் ஸ்திதி. உங்களுடைய தேவதை फरिश्ते ஸ்திதியில் स्वरूप की நீங்கள் स्थिति ஸ்திரமாக में सदा இருக்கின்றீர்களா? स्थित रहते हो। தேவதை ஸ்திதியின் फरिश्ते स्वरूप की लाइट வெளிச்சம் में अन्य आत्माओं को भी வெளிச்சத்திற்குள் लाइट மற்ற ही दिखाई ஆத்மாக்களும் देंगी। அந்த வெளிச்சத்தை हद के பார்க்கக்கூடியதாக இருக்கும். एक्टर्स जब हद के अंदर எல்லைக்கு உட்பட்ட अपने एक्ट நடிகர்களின் करते दिखाई ந- देते हैं நடிப்பை பார்க்கும்போது तो लाइट के कारण அவர்கள் अति அந்த सुंदर ஒளியினால் மிக स्वरूप மிக दिखाई அழகாக देते हैं। தென்படுவார்கள். वही एक्टर ஆனால் அதே साधारण நடிகர்கள் जीवन में அவர்களுடைய பாகத்தை साधारण लाइट के சாதாரண अंदर வாழ்க்கையில் पार्ट बजाते हुए சாதாரண कैसे दिखाई देते வெளிச்சத்தில் நடிக்கும்போது எப்படி தோன்றுவார்கள்? रात दिन का अंतर दिखाई அங்கு देता है। இரவுக்கு பகலுக்குமான வித்தியாசம் இருக்கும். लाइट का फोकस उनके फीचर्स को ही परिवर्तित कर देता है। அந்த ऐसे வெளிச்சத்தினுடைய ही बेहद ड्रामा விஷயம் के முழுவதுமாக அவர்களுடைய हीरो சாயலை हीरोइन மாற்றிவிடும். एक्ट्रेस இதே முறையில் अव्यक्त स्थिति அவ்யக்த की लाइट के ஸ்திதியினுடைய अंदर ஒளியில் हर एक्ट ஒவ்வொரு करने से காரியம் நீங்கள் செய்வதும் क्या दिखाई देंगे? ஹீரோ ஹீரோயின் பாட்டை நடிக்கக்கூடியவர்கள் எல்லையற்ற अलौकिक நாடகத்தில் फरिश्ते உங்களுடைய பாகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? साकारी के நீங்கள் बजाय सूक्ष्म அலௌகிக बदमाशी தேவதைகளாக தென்படுவீர்கள். नजर आएंगी। நீங்கள் ஸ்தூல
ஒரு साकारी होते हुए भी மனிதர்களாக தென்பட आकारी மாட்டீர்கள், ஆனால் अनुभव நீங்கள் होंगे। சூட்சுமவதனவாசிகளாக தென்படுவீர்கள். हर एक को நீங்கள் सत्य की ஸ்தூலத்தில் இருந்தாலும் आकर्षित करने உங்களை वाला होगा। தேவதைகளாக மற்றவர்கள் அனுபவம் जैसे செய்வார்கள். आज हद का सिनेमा அப்பொழுது ஒவ்வொரு व செயலுமே ड्रामा கூட कलयुगी मनुष्यों के கவரக்கூடியதாக இருக்கும். आकर्षण का இப்பொழுது கலியுக मुख्य மக்களின் केंद्र है। முக்கியமான छोड़ना ஒரு चाहते ஈர்ப்பு हुए என்னன்னா, और அது न ஒரு देखना சினிமா அல்லது चाहते हुए भी நாடகத்திற்காக இருக்கு. हद के அவர்கள் एक्टर्स की அந்த एक्ट படத்தை பார்க்க வேண்டாம் अपनी என்று ओर खींच நினைத்தாலும் लेती கூட है, அந்த எல்லைக்கு लेकिन உட்பட்ட उसका நடிகர்களின் आधार நடிப்பு लाइट है। அவர்களை ஈர்க்கிறது. ऐसे அதற்கு ही इस அடிப்படையாக अंतिम இருப்பது समय भी ஒளியாகும். அதே माया के முறையில் आकर्षण के கடைசியில் மாயாவினுடைய மிக अति के बाद ஆழமான अंत होने ஈர்ப்பு पर இருந்தாலும் கூட बेहद के हीरो கடைசி एक्टर्स நொடியை நெருங்கும் जो போது सदा எல்லையற்ற जीरो ஹீரோ स्वरूप में நடிகர்கள் स्थित होते हुए எப்பொழுதும் தங்களுடைய ஜீரோ जीरो ஸ்டேஜில் बाप के ஸ்திரமாக साथ हर இருப்பவர்கள், पार्ट बजाने தங்களுடைய वाले हैं பாகத்தை ஜீரோ और தந்தையோடு दिव्य நடிக்கும் ज्योति அப்படிப்பட்ட स्वरूप वाले ஆத்மாக்கள், எல்லையற்ற நடிகர்கள், ஹீரோ நடிகர்கள் जिनकी स्थिति भी लाइट की है இந்த தெய்வீக ஒளியில் और இருக்கின்றார்கள். स्टेज पर हर அவர்களுடைய पार्ट ஸ்திதியும் में கூட लाइट में லேசாக ஒளியாக இருக்கிறது. अर्थात जो डबल அவர்களுடைய लाइट वाले ஒவ்வொரு फरिश्ते हैं செயலும் वे இந்த हर आत्मा को இந்த स्वतः ஒளியின் ही ஸ்திதியில், அதாவது अपनी இரட்டை तरफ ஒளி आकर्षित தேவதையாக करेंगी। நடிக்கப்படுகிறது. आजकल की அது दुनिया में இயல்பாகவே ड्रामा மற்ற के ஆத்மாக்களை அவர்கள் अतिरिक्त பக்கம் ஈர்க்கும். और कौन सी இன்றைய वस्तु है உலகில் जो டிராமா ऐसे இல்லாமல் फरिश्तों के नयनों மனிதர்களை जैसी आकर्षण करने वाली है। टीवी தேவதைகளைப் போல மனிதர்களை जैसे தன் பக்கம் टीवी ஈர்க்கும் द्वारा इस விஷயம் வேறு என்ன संसार की இருக்கிறது? कैसी அது कैसी सीन டிவி सिनरियां ஆகும். நிறைய देखते हुए மனிதர்கள் कई உலகத்தினுடைய आकर्षित பல होते हैं, காட்சிகளை अर्थात गिरती டிவியில் कला में जाते हैं। பார்க்கறாங்க. அவர்கள் ऐसे ही फरिश्तों के नयन இந்த दिव्य दूरदर्शन இந்த का काम டிவி करेंगे। அப்படிங்கறதுல அவங்க வராங்க. அதே போல आगे இந்த की बोलिए, कल தேவதைகளினுடைய सुनेंगे। கண்கள் ஒரு ओम தெய்வீக டிவியாக செயல்படும். முரளி நாளை மீண்டும் தொடரும். ஓம் சாந்தி.